அதாவது விமர்சனத்துக்கு ஆளானதுனால அரசியல் அனுபவம் பெற்றவர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில இது ஒரு ரகசியமா இந்த ஒரு யூக செய்தியா முதல்ல பரப்பி விட்டுட்டு அதுக்கு எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு செங்கோட்டையன் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதிமுக செங்கோட்டையன் வெளியில போனதுன்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. தாவேக்கால சேர்ந்தாலும் அவங்க அந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஏன்னா பிரிந்து போனவர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கம் போலாம். ஏன்னா அவங்களுக்கு திமுக அடைக்கலம் கிடையாது, வேற எந்த கட்சியும் அணி சேர்வது அது சான்ஸ் கிடையாது. ஆமாம்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம், இல்ல வெறும் வதந்தின்னு சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு இந்த கட்சி மாறுறதுலாம் ரொம்ப ரேரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பான செய்தி. அடுத்தடுத்து கூட்டணிகள் மாற்றி அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இன்றைக்கு வந்த தகவல் படி செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுல இணைய போறாரு அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நாளை மறுநாள் நவம்பர் 27, 28 அந்த நிகழ்வு நடக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் தரப்புல இருந்து செங்கோட்டையன் தரப்புல இருந்தும் சரி ஆதவர்ஜனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமியை சந்திச்சு பேசினதாவும் தகவல் வந்திருக்கு. அந்த சந்திப்பானது ஆரோக்கியமான இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல விஜய் கூட தாவேக்கா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய கட்சியா இருக்கு. இந்த இடத்துல அதிமுக பெரிய கட்சியில இருந்து தென் அவரை விலக்கி வச்சிருந்தாலும் கூட இந்த இடத்துல அவரு தாவேக்கல ஜாயின் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? இதுல ரெண்டு ஆங்கிள் பாக்கலாம். ஒண்ணு, இது செங்கோட்டையன் வேற ஒரு முடிவெடுத்தாரு அப்படின்னு நாம நினைக்கிறத விட கடந்த சில காலமா தாவேக்காவுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. அதாவது விமர்சனத்துக்கு ஆளானதுனால அரசியல் அனுபவம் பெற்றவர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில தாவேக்கா விஜய் ஈடுபட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, அதன் மூலமா இப்ப ஒவ்வொருத்தரா பார்த்துப்பா எந்தெந்த கட்சி அதிருப்தியா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுல செங்கோட்டையனுக்கு அவர் வலை வீசல, அவர் தரப்பினர் வலை வீசி பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது இருக்கலாம், அந்த முயற்சி இருக்குன்னு நான் அந்த ஆங்கிள் பாக்குறேன். சரிங்க சார். ஆனா ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய நீங்க இதுவரைக்கும் இந்த அரசியல் மாற்றத்தை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5 மாதம் இல்ல 6 மாத காலங்கள்ல நம்ம பாக்குறதையும் பாத்திருக்கோம். ஆனா இப்போ அதிமுகவோட கழக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்கள் நவம்பர் 30 ஒரு இது நடத்துறதாகவும் பேசியிருந்தாங்க. சோ அதுக்கு முன்னாடியே பரப்புரை நவம்பர் 30 நடக்கிறதா பேசியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 27, 28 இவர் ஜாயின் பண்ணுவார்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அதிமுகவுல இருந்து அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், மருது அழகுராஜ் எல்லாம் திமுக போய் ஜாயின் பண்ணிருந்தாங்க. இந்த இடத்துல இப்போ செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக வெளியில போகிற பட்சத்துல அதிமுக என்ன நிலைமையில மாறுது? ஏன் அதிமுக சரி, இதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா தெரிஞ்சிச்சு, முன்னாடியே அதிருப்தியில இருந்தாரு. மைத்ரேயன் எப்பவுமே ஒரு வேவரிங்ல இருப்பாரு, ஏதாவது ஒரு கட்சியில மாறிட்டே இருப்பாரு, அவரு ஸ்திரமான நிலையில இருக்க மாட்டாரு. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பதவிக்காக நிறைய பேர் அங்க போயிட்டாங்க திமுகவுக்கு. ஆனா இது தாவேக்காக்கு போறாங்க அப்படின்னா இது ஒரு ரகசியமா இந்த ஒரு யூக செய்தியா முதல்ல பரப்பி விட்டுட்டு அதுக்கு எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு செங்கோட்டையன் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் இந்த செய்திகளை பொறுத்தவரை சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வதந்திய க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, ஊடகங்கள்ல சீரியா பரவும். அப்புறம் அதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு, எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆமாம்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம், இல்ல வெறும் வதந்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை உறுதிப்படுத்துவாங்க, அல்ல அப்படியே விட்டாலும் விடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா திடீர்னு இந்த கட்சி மாறுறதுலாம் ரொம்ப ரேரு. முதல்ல இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அதுதான் செங்கோட்டையன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். இனிமே பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்க மூத்த தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முழுமையான அரசியல் கட்சியா நடத்தலாம் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுகவில இருந்து செங்கோட்டையன் அவர்கள் இந்த தாவேக்கால ஜாயின் பண்ண போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இபிஎஸ் சைடுல இருக்கக்கூடிய ஒரு சிலர் செங்கோட்டையன் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்துட்டு இருக்கு சார். அதை எப்படி சார் பாக்குறதப்போ? இருக்கலாம், கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய 2ஆம் நிலை தலைவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். நான் இபிஎஸ் அப்படி நினைக்கல. இபிஎஸ் அதுல உறுதியா இருப்பாரு. அதனாலதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்கிற கொங்கு மண்டலத்தை தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பரப்புரையை இங்கேயே நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக.
கட்சிக்குள்ளேயே தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய நிலையை உறுதி செய்வதற்கான முயற்சியில இபிஎஸ் தீவிரமா இறங்கியிருக்காரு. என்ன பொறுத்தவரை அவரு மாறுவார்னு அது அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு விரும்புவாரா, சமரசம் செய்து கொள்ள அவர் முழுமனதோடு ஏற்பாரான்னு எனக்கு தெரியல. அப்படி எதிர்பார்க்க முடியாது. 2ஆம் நிலை தலைவர்கள் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களும் விஜயனுடைய கட்சியான தாவேகாவும் 2 பேரும் ஒன்று சேர்ற பட்சத்துல அதிமுக இப்போ 2026 எலெக்ஷன் என்ன மாதிரியான ரியாக்ட் ஆகும் சார்? இதனால பெரிய தாக்கம் எல்லாம் ஏற்படுத்தாது. கொங்கு மண்டலத்துல வந்து ஸ்டார் ஹீரோவா இருக்கக்கூடிய செங்கோட்டையன், இந்த பக்கம் வந்து மக்களின் மனதை வென்றிருக்கக்கூடிய, ஏன்னா யங்ஸ்டர்ஸோட முக்கால்வாசி ஓட்ட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், இவங்க 2 பேரும் இணைய போது ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கதானே சார் செய்யும்? மாற்றம் நடக்கும்னா இங்கே செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார், அந்த ஒரு மாற்றம் மட்டும் தான் நடக்கும். அப்படி நடக்கிறது அந்த என்னை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு அதிமுக தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு. யார் போனாலும் இல்லாட்டாலும் இந்த கட்சியை நம்ம தலைமையில் எடுத்து உறுதியா நடத்தி தீர்வது, வெற்றி தோல்வி பற்றி கூட கவலைப்படாம ஒருவேளை இந்த தேர்தல்ல கூட வெற்றி வாய்ப்பு கடைசி நேரத்தில் தவற விட்டாலும் நிரந்தரமா அந்த கட்சியில இருந்துகிட்டு போராடி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோன்ற மன உறுதியோடு தான் அவர் செயல்படுற. அதனோட விளைவுதான் பரப்புரையில தீவிரம் காட்டுறது. அப்புறம் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனோட எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக பயணத்தை தொடர்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஆனா அது மட்டும் இல்லாம இப்போ செங்கோட்டையன் இந்த பக்கம் வரதான், ஆனா ஓபிஎஸ் சைட்ல இருந்து டிசம்பர் 15க்கு அப்புறம் வந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும்னு ஒரு தகவலும் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல அதிருப்தியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்ப தாவேகா பக்கம் வந்தா தாவேகா ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா தானே மாறும். ஏற்கனவே வந்து அமமுக பொதுச் செயலாளர் இவர் டிடிவி தினகரன் வந்து தாவேகா தாவேகா பக்கம் சாய போறாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டது. நிச்சயமா ஓபிஎஸ் போன்றவர்களும் அதிருப்தியா அதிமுக வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியேறிய அல்லது நீக்கப்பட்ட பிரிந்து போனவர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் போலாம். ஏன்னா அவங்களுக்கு திமுக அடைக்கலம் கிடையாது, வேற எந்த கட்சியும் அணி சேர்வு அமைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பாஜகவோட சேர்ந்த கூட பாஜக அகைன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அதான் அவங்க விரும்பல. இதெல்லாம் இருக்கிற போது இருக்கிற கணக்கு பார்த்தா இஞ்சி இருக்கிறது தாவேகா, சரி அவரை பக்கம் போலான்னு இவங்க எல்லாம் விரும்ப கூடும். இவங்க அரசியல் அனுபவத்தை தங்களுக்கு சாதகமா ஏன்னா விமர்சனம் தாவேகா மேல என்ன விமர்சனம், அரசியல் அனுபவமே இல்ல, அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் யாருமே இல்ல அப்படின்ற புகார், குற்றச்சாட்டு, விமர்சனம் தொடர்ந்து வர்றதுனால அதை தீர்ப்பதற்காக தாவேகா தலைவர் விஜயும் இவங்களே வரவேற்று அரவணைத்து உரிய பதவிகள்லாம் கொடுத்து கட்சியை நடத்துவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாற்றங்கள்லாம் இவங்க எல்லாம் அந்த பக்கம் போனா இதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த எஸ்ஐஆர் கண்டன கூட்டத்துல வந்து ஆதவ அர்ஜுனா ஒரு சில வார்த்தைகளை வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு அது ஐஸ் வைக்கிற மாதிரியோ இல்ல செங்கோட்டையன் அவர்களை மோட்டிவ் பண்ற மாதிரியோ ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. செங்கோட்டையன் எம்எல்ஏ ஆகுற போது அப்போ அவருக்கு வயசு வந்து 26 தான் அப்படின்ற ஒரு இதையும் சொல்லியிருந்தாரு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல. சோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஆதவ் சைட்ல தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் செங்கோட்டையன் பேரை வந்து யூஸ் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல இவங்க பொடி வைத்து இல்ல இவங்க சைடு இழுக்கணும்ன்றதுக்காக தாவேக்கா ஒரு சில வேலைகளை பாத்துக்கிட்டே இருக்காங்களோ? ஆமா, அதுதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும், பட்டவர்த்தமா தெரியும். இன்னும் சில தலைவர்களே அதிருப்தியான இருக்கிற அதிமுக மட்டும் இல்ல, வேற சில கட்சிகள அதிருப்தியா இருக்கிறவங்களுக்கு கூட தாவேக்கா இழுக்க கூடும். இதே ஃபார்முலாவை விஜயகாந்த் பயன்படுத்தினாரு. கடந்த காலங்களில் பல தனித்து ஒரு கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இந்த உத்தியை கடைபிடிச்சாங்க. அதே மாதிரி விஜயும் அந்த அணுகுமுறை தாவேக்காவுக்கு சார்பில் கையாளுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். ஆனா இப்போ செங்கோட்டையன் மாதிரியான பெரிய மூத்த தலைவர், மூத்த நிர்வாகி இன்னொரு கட்சிக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி இந்த கட்சி என்னவா மாறும் சார்? ஏன்னா உங்களுடைய அனுபவப்படி நீங்க இத்தனை ஆண்டு காலமா பத்திரிகையாளர் இருந்திருக்கீங்க. சோ அப்படிங்கும்போது ஒரு மூத்த அரசியல் நிர்வாகி இன்னொரு கட்சிக்கு தாவும் போது அது என்ன மாதிரியான மாற்றத்தை தமிழக அரசியல்ல கொடுக்கும் சார்? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், நீங்க அதை கம்பேர் பண்ணி சொன்னாலும் சரி, இல்ல இது என்ன மாற்றங்கள் ஏற்படும் சார்? எந்த மாற்றமும் ஏற்படாதுமா. பெரிய கட்சி, ஒரு கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர் தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு இடமா இருந்தாதான் மாறும். அதை தவிர பெரிய கட்சியோ சிறிய கட்சி எதுவா இருந்தாலுமே அந்த கட்சி தலைமையில மேலிடத்துல இருக்கிறவர்கள் இல்லாம ஒன் ஆஃப் த லீடர்ஸ் அப்படிங்கிற கணக்குல தான் வர்றாரு செங்கோட்டையன்.
அவர் ஒரு எம்எல்ஏக்களில் ஒருவர், தலைவர், மூத்த தலைவர்களில் ஒருவர், அவ்வளவுதான். அப்படித்தான் இருக்கு. ஆனா அதுக்காக அவருக்கு செல்வாக்கு இல்ல, அவரோட அனுபவம் இல்லைன்னா நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அவருக்கு வயசாயிட்டு இருக்கு, யங் லீடர் கிடையாது. ஆனா எதிர்கட்சி தாவேக்காவுக்கு இது தேவை என்பதனால அவங்க இருக்கிறாங்க. அதிமுக செங்கோட்டையன் வெளியில போனதுன்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. தாவேக்கால சேர்ந்தாலும் அவருக்கு அவங்க அந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அது ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி அப்படிங்கறது கவனிக்கணும். இதே நீங்க கடந்த சம்பவங்கள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து காமராஜர், நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்கள் எல்லாம் கூட வெளியே தனியா போனாங்க. ஆனா இந்திரா காந்தி தான் ஜெயிச்சாங்க அந்த காலத்துல 71. எல்லா காலத்திலயும் இப்படிதான் இருக்கும். ஏதாவது மிக மிக முக்கியமான தலைவர், இப்ப உதாரணத்துக்கு எம்ஜிஆர் திமுகவில இருந்து வெளியேற்றப்பட்டாருன்னா அது வேற, ரேரு. எம்ஜிஆர் மட்டும் தான் ரேரு, மற்றவங்க எல்லாம் அப்படி இல்ல. நீக்குவதால கட்சி ஒண்ணும் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாது. மதிமுக தலைவர் வைகோ திமுக வெளியேறினார், திமுக எந்த பாதிப்பும் இல்லையா? அதுதான் மெயின் பார்ட்டி முக்கியமான கட்சி அப்படியே தான் இருக்கும், அதுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. தலைவர்கள் வேற ஒரு இடத்துல போய் அங்க அவர்கள் பரிமாணிக்கலாம் அல்லது பாப்புலர் ஆகாம போனாலும் போகலாம், அது நம்ம சொல்ல முடியாது. கட்சிக்கு அதிமுக எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே சார். ஆனா இந்த இடத்துல ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் 27ஆம் தேதி ஜாயின் பண்ணிட்டாருன்னா கொங்கு மண்டலத்துல ஒரு பதவியை கொடுத்து செங்கோட்டையன் அவர்களை அவங்க ஸ்ட்ராங் பண்ணுவாங்களா தாவேகா கட்சியினர்? செய்யலாம், அவங்க செய்யலாம். ஆனா அவங்க செஞ்சா அதுல ஒரு பலவீனம் இருக்கு, கொங்கு மண்டலத்தோட கம்பைன் ஆயிடுவாங்க. மாறாக அவங்க ஒரு மாநில அளவுல ஒரு முக்கியத்துவம் தந்தாதான் அவருடைய அனுபவத்தை அவங்களால பயன்படுத்திக்க முடியும். நான் நினைக்கிறது அப்படித்தான் நினைக்கிறேன். அவங்க மாநில அளவுல ஒரு முக்கியத்துவம் தந்து, ஒருவேளை செங்கோட்டையன் இதெல்லாம் இப்பு பட்டுதான், ஒருவேளை செங்கோட்டையன் இந்த தாவேக்கால இணைந்தால் தாவேக்கா தலைவர் விஜய் அவருக்கு முக்கியத்துவம் தந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்தை தருவாரு. அவருடைய ஆலோசனை பெறுகிற சூழல்ல உரிய பதவியை தருவாரே தவிர கொங்கு மண்டலத்தோட அவரை கன்ஃபைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே. ஆனா இந்த இடத்துல இப்போ அதிமுகவில இருந்து பலரும் வெளியேறி இருக்காங்க, பலரும் இவங்க விலக்கியும் வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அதிமுக என்னவா மாறும் சார்? ஏன்னா திமுக அதிமுக 4 முனை போட்டின்னு போது திமுக அதிமுக தாவேகா அப்படின்ற பட்சத்துல அதிமுக என்னவா மாறும் சார் இந்த தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும்? என்னவா மாறும்னு எனக்கு அது ஒரு அணி, அதிமுக தலைமையில் பாஜக மற்ற கட்சியில் யார் வர்றாங்களோ, இன்னும் கொஞ்ச நாள்ல யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள சேர்த்து ஒரு அணியாகத்தான் அமையும். என்ன சொல்ல போனா தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற நேம் ஏற்கனவே இருக்கு, அந்த டேக்லயே அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்காது, இருக்கிறது அப்படியேதான் இருக்கும். ஓகே சார், இது வரைக்கும் நிறைய தகவலை எங்க கூட பகிர்ந்தீங்க, நன்றிகள் சார். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.